விவோல இருந்து ஒரு காம்பேக்ட் ஃபிளாக்ஷிப்னு சொல்ற மாதிரி விவோவோட X300 வந்திருக்கு. ஆனா இந்த போனை வாங்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இது வரைக்கும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு விவோவோட X300 கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னோட சேர்த்து 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டரும் டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமா இதுல ஒரு நல்ல குவாலிட்டி கேஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதை ஓரமா வச்சுட்டு இதோட டிசைனை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த போன்ல பேக் சைடு வரும்போது வளைவா ஒரு நல்ல ஒரு எலிவேஷனோட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க சைட் ஃப்ரேமா பார்க்கும்போது அலுமினியம் பில்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேல நல்ல ஒரு தின்னான பெசல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அப்படியே பேக் சைடில் வரும்போது இங்கே ஃபைபர் கிளாஸ்ன்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. இதில் ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 190 கிராம் வரலியமான வெயிட்டும் இருக்கு. இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 mm கீழவே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு IP68, IP69 ரேட்டிங் கிடச்சிரும். அதனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தா ஈஸியாகவே காப்பாற்ற முடியும். இதோட சேர்த்து உங்களுக்கு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கிராட்ச்ல இருந்தும் இம்பாக்ட்ல இருந்தும் ஓரளவுக்கு உங்கள் ஃபோனை காப்பாற்றிக்கலாம். இதுல இருந்து இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்கே ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 6.3 இன்ச்ல ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பாசிட்டிவ் என்னன்னா இது LTPO பேனல் அப்படின்றதுனால உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிளான ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃபுமே ஒரு நல்ல எதிர்பார்ப்போட நீங்க வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இதுல ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. பிரைட்னஸ் லெவல்னு வரும்போது HDR பிரைட்னஸ்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலா ஹை பிரைட்னஸ் மோட்ல 2000 nits வரலையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணும்போது அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் இன்டோர்ல செக் பண்ணும்போதும் இதோட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கிறதுனால ட்ரெடிஷனலா வர இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இது நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டாவே வேலை செய்யுது. அப்புறம் ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் வழக்கமா சொல்ற மாதிரி தான் நல்லாவே வேலை செய்யுது. அதுல எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்க மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9500 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 3 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். இங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப பெஞ்ச்மார்க் சைடு வரும்போது ஆன்டிடியூட்ல அரௌண்ட் 2.9 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இங்க 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இங்க எனக்கு 74% வரலியமான ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இது ஒரு 15 நாளுக்கு 20 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது 50% கீழே தான் இதோட ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா வந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல இது நல்ல ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இங்க 3D மார்க்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகல. இதுல நான் CPU த்ராட்லிங் ரன் பண்ணும்போதும் எனக்கு முன்னாடி 54% கீழே தான் கிடைச்சிச்சு. ஆனா இப்போ எனக்கு 70%க்கு மேலேயே இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைக்குது. இங்க இருந்து இதோட ஆக்சுவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது இது கேமிங்காக பில்ட் பண்ண போன் கிடையாது. இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க. இங்க டிஃபால்ட்டா BGMI மாதிரியான கேம்ஸ்ல உங்களுக்கு 120 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேஜரா ஹையர் எண்ட் கேம் எல்லாத்தையுமே இந்த போன்ல ரன் பண்ண முடியும். அதுல எந்தவித குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இது இப்போதைக்கு ஹீட் ஆகலினாலும் ஒரு சம்மர் சீசன் வரும்போது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுல ஓவராலா பார்க்கும்போது காம்பாக்டா கொடுத்துருக்கிறதுனால இதோட ஹீட் மேனேஜ் சம்மர்ல எப்படி இருக்குன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இதுல ஸ்டோரேஜ் சைடு பத்தி பேசும்போது 12GB 256GB வேரியண்ட பேஸா கொடுத்திருக்காங்க. UFS 4.1 சப்போர்ட் இருக்கிறதுனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடிஷனலா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க பாட்டம்ல இருக்கிற இந்த டைப் சி போர்ட்ல உங்களுக்கு USB 3.2 ஜெனரேஷன் 1 கொடுத்திருக்காங்க. இது USB 2.0ல கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஒரு மேஜரான அப்கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் டாப்ல உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து இங்க IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால இதை நீங்க ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கிடைச்சிரும். பாட்டம் சைடுல வரும்போது சிம் ட்ரே இருக்கு. இங்க உங்களுக்கு 2 சிம் கார்டுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. டைப் சி போர்ட், பிரைமரி மைக், பக்கத்துல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு மேஜரா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்னு பார்க்கும்போது எந்தவித குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல சாலிடான ஒரு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைச்சிரும். இது இல்லாம இங்க உங்களுக்கு 17 5G பேண்ட்ஸ் வரலையும் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 6ன்னு சொல்லிட்டு எல்லா லேட்டஸ்ட் சப்போர்ட்டுமே இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லயும் எந்தவித குறையும் இல்லை. நல்லாவே வேலை செய்யுது. இப்போ இதோட பேட்டரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இங்க உங்களுக்கு 6040 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி சைஸ் இந்த காம்பாக்ட் போனுக்கு ஒரு பெரிய சைஸ் மாதிரி ஃபீல் ஆனாலும் இப்போ ரீசெண்டா வந்திருக்க இந்த 10000 mAh 7500 mAhலாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகலாம். ஆனா இந்த பேட்டரியை வச்சு இவங்க 9 மணி நேரம் 58 நிமிஷம் வரலியமான SOT கொடுத்திருக்காங்க.
கண்டிப்பா இந்த பிரைஸ்ல இருக்கிற மற்ற ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பேக்ட் போனுக்கு இந்த எஸ்ஓடி ஒரு நல்ல பேட்டரி லைஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. இது மட்டும் இல்லாம இந்த கடைசி 1% அதாவது 1%ல இருந்து 0% டிராப் ஆகிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. ஸோ விவோல இந்த கடைசி 1%ல பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல சார்ஜிங் ஸ்பீட் வரும்போது இங்க 90 வாட்கான வயர்டு சார்ஜிங்கும் 40 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வயர்டு சார்ஜிங் ஆப்ஷனை செக் பண்ணும்போது எனக்கு 51 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது இங்க உங்களுக்கு ஆரிஜின் OS 6ல தான் இது ரன் ஆயிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கான OS அப்டேட், 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஆரிஜின் ஐலாண்ட் கிடைச்சிரும். இந்த நோட்டிபிகேஷன் சென்டர் நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஐகான்ஸ்லயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. லாக் ஸ்கிரீன்லயும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஓவரால் அனிமேஷனும் நல்லா ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய வெல்கம் தான். போக போக இன்னுமே இந்த ஆரிஜின் OSல நிறைய அப்டேட்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது ஃபைனலா இதோட கேமராஸ் பத்தி பேசுவோம். இங்க உங்களுக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க நாலாவதா இருக்கிறது சும்மா டம்மி தான், அதை விட்டுருங்க. இங்க மெயின் சென்சாரை பத்தி பேசும்போது 200 MBக்கான சாம்சங்கோட 1/1.4 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சென்சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா எடுக்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாம 50 MB மோட்லயும் 200 MB மோட்லயும் போட்டோஸ் எடுக்க முடியும். இதனால உங்களுக்கு அடிஷனல் டீடைல்ஸ் கொஞ்சமா கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸை உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆனா இதனால என்ன மாறும் அப்படின்னா சைஸ் வந்து நிறையவே அதிகமாயிரும். அதனால என்ன மோடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இதோட டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரெண்டாவதா வர 50 MB அல்ட்ரா வைட் சென்சாரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் இருக்கிற பிக்சர்ஸை கொடுக்குது. மெயின் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஈக்குவலான கலர்ஸை கொடுத்துருக்காங்க. மூணாவதா யூஸ் பண்ணிருக்க இந்த பெரிஸ்கோப் சென்சார் வழியா உங்களுக்கு 3x வரலியமான போட்டோஸ் எடுத்துக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் வழியா 10x 100x ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. 10x போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டீடைல்ஸ் ஓரளவுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் டியூன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அது சொதப்பவும் செய்யுது. ஆனா இந்த 100x போகும்போது இது வந்து ஏரியா டு ஏரியா மாறுது. சில நேரங்கள்ல கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல என்னடா ஏதோ பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு போற டைரக்ஷன் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இது இல்லாம எக்ஸ்டர்னல் வியூ ஃபைண்டர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்காக நீங்க நிறையவே செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட போர்ட்ரேட் இமேஜஸ் பத்தி பேசும்போது மெயின் சென்சார்ல எடுக்கிற பிக்சர்ஸ் மட்டும் இல்லாம இதுல வெரைட்டி ஆஃப் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து இந்த ஜைஸ் கொலாபரேஷன் இருக்கிறதுனால நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பூக்கா எஃபெக்ட்லயும் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இந்த பேக் சைட்ல டீ போட்டு பக்கத்துல ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இது ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிறது தான் குறிக்கும். இதை நீங்க ஏதாவது வெளிச்சமான ஏரியாஸ்ல எடுக்கும்போது ரிஃப்ளெக்ஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் கோட்டிங் யூஸ் ஆகும். இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடு போகும்போது இங்கேயுமே உங்களுக்கு ஜைஸ் கொலாபரேஷன் கிடைச்சிரும். வெரைட்டி ஆஃப் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலா எடுக்கிற பிக்சர்ஸும் சரி, போர்ட்ரேட் இமேஜஸும் சரி, நல்ல குவாலிட்டியை கொடுக்குது. அப்புறம் இதோட வீடியோ சைட் போகும்போது பேக்ல உங்களுக்கு 4K 60 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுத்த ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க உங்களுக்கு 4K 120 FPS ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 4K 60 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு 4K 60 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ரோ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக டெடிகேட்டடான ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்குன்றத இங்க வரிசைப்படுத்திருக்கேன். இதை பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்றத கீழே டைப் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த போன்ல ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்க டுவல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது குட்டி போனா இருந்தாலும் இதுல இருந்து வர சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு வரும்போது 76,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 12GB 256GB வேரியன்ட். இப்போ இந்த ஃபோனை நான் வாங்கணும், என் கையில் நிறைய காசு இருக்குன்னா நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனில் குறைன்னு சொல்கிறதுக்கு மேஜரான பாயிண்ட் கிடையாது. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 68,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஃபோனை வாங்க முடியும். 68,000 ரூபாய்க்கு ஐஃபோன்லாம் தவிர்த்து எனக்கு ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த Vivo X300 கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வேணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.